Davinci Resolve vs Premiere Pro எது நல்லா இருக்கு? ரெண்டுமே ப்ரொஃபஷனல் லெவல் எடிட்டிங் பண்றது தான். ரெண்டுமே மூவில யூஸ் பண்ணி தான் எடிட் பண்றாங்க. சில பேர் இன்னும் Davinci Resolve யூஸ் பண்றாங்க, Premiere Pro யூஸ் பண்றாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான இது, இந்த வீடியோ வந்து எடிட்டிங் தெரிஞ்சவங்க பாருங்க, மற்றவங்க இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சத்தியமா இது என்னன்னு புரியாது. இல்லை நான் வந்து இந்த வீடியோவை பார்த்து நான் எடிட்டிங் கற்றுக்கணும், இல்லை நான் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், தப்பே இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். என்னோடய கம்ப்யூட்டருங்கிறதோட லேப்டாப், ஓகேவா? ஏன்னா லேப்டாப் வந்து டெல் Windows 10 இருக்குது, 4GB ரேம் ரொம்ப லோ தான், கூடிய சீக்கிரத்தில் அப்கிரேட் பண்ணணும். அண்ட் இன்டெல் i3 7th ஜென்ரேஷன். அப்புறம் SSDயில் ஹார்ட் டிஸ்க் 1TB இருக்குது, 2GB கிராஃபிக்ஸ் கார்டு. அப்புறம் அவ்வளோதான். இதுதான் ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவை. இது என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குள்ள காஸ்ட் பார்ப்போம். அதாவது ரெண்டுத்துக்குள்ள காஸ்ட் டிஃப்ரென்சஸ் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு Davinci Resolve வந்து ஸ்டுடியோ வெர்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க, ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கண்டிப்பாக வந்து Davinci Resolve வந்து ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா Davinci Resolve ஸ்டுடியோ வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பை பண்ணிக்கணும். ஃப்ரீ வெர்ஷனுங்கிறது வந்து ஃப்ரீ. பட் ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு இத்தனை நாளுக்குள்ளே தான், ஒரு 7 days நம்ம தான் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் Davinci Resolve ஃப்ரீயாக ஒன்று கொடுத்து அதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அவங்க ஃப்ரீ தான் கொடுத்துட்ருக்காங்க. தெரியல எப்போ அந்த ஃப்ரீயாக நீங்கள் எடுக்க போகிறாங்கன்னு. பட் இது வரைக்குமே அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஃப்ரீயில் வந்து உங்களுக்கு பேசிக் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு நீங்கள் அந்த இதில் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் லெவல் இல்லைனாலும் நல்லா எடிட்டிங் ரெண்டுத்துலேயும் சேம் தான். பட் அந்த ஸ்டுடியோ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு 3D சில எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் அதில் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் ஓரளவுக்கு நானும் கிட்டத்தட்ட அது ஒரு 1 year 1.5 years நான் அந்த Davinci Resolve யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரீ வெர்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பேசிக்காக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்டு காஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போது Davinci Resolveோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $299. அதாவது நம்ம இந்தியன் கரன்சிக்கு இது பண்ணி பார்த்தா அந்த 299ங்கிறது கிட்டத்தட்ட 21,928. இது வந்து அப்ராக்சிமேட் தான், இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 22,000 அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் அதுக்கு கீழே அப் அண்ட் டவுன்ஸ் அப்படி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அண்டு ப்ரீமியர் ப்ரோவோட இது பார்ப்போம். ப்ரீமியர் ப்ரோ வந்து பெர் மந்த்து 1600 சம்திங் அந்த இதில் காஸ்ட் பண்ணுறாங்க பெர் மந்த்துக்கு. இது வந்து இந்த 21,000ங்கிறது வந்து அது 22,000ங்கிறது வந்து அவ்வளோதான். அந்த ஒரு டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணால் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ப்ரீமியர் ப்ரோங்கிறது நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் மாதிரி பண்ணணும். இதில் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் Davinci Resolve டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் Davinci Resolveனா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு மட்டும் இருந்தால் போதுன்னா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Davinci Resolveல நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 21,000 காஸ்ட்டுக்கு நம்ம ஒரு எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், எப்படிலாம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் மாறிக்கோங்க. அதே மாதிரி தான் ப்ரீமியர் ப்ரோ. பட் அது 7 days மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். அண்டு ரெண்டுத்துக்குள்ள சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதுதான் வந்து பேசிக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 சாஃப்ட்வேர் இருக்கும். இதில் வந்து எது பாயிண்ட் லீடிங்காக இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு Davinci Resolve வந்து 16GB ரேம், ரெண்டுத்துக்குமே 16GB ரேம். அடுத்து Davinci Resolve ஒன்று பிளாக் மேஜிக் டிசைன் டெஸ்க்டாப் வீடியோ அப்படின்னு ஒரு கார்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதோட வெர்ஷன் வந்து 10.4.1. அது என்னன்னு தெரியல. அந்த கார்டு நான் இது வரைக்கும் நான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணதில்லை, அது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் VRAM அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மினிமம் 2GB இருக்கணும். அண்ட் ப்ரீமியர் ப்ரோ வந்து இன்டெல் 6th ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் i3 i5 i7 எதாக இருந்தாலும் ஓகே, பட் 6th ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கணும். இதுதான் ப்ரீமியர் ப்ரோட ரெக்குயர்மெண்ட்ஸ். ப்ரீமியர் ப்ரோவில் 16GB ரேம், ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் 4GB வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 2GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன், இன்டெல் i3. எனக்கு ப்ரீமியர் ப்ரோவா Davinci Resolve கேட்டால் கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா Davinci Resolve வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பயங்கரமாக ஸ்டக் ஆகுது. அது என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் ஹையாக இருக்கணும். அண்ட் ப்ரீமியர் ப்ரோ வந்து இன்டெலோட ஆப்டிமைஸ்டு. நம்ம இதே நீங்கள் AMD அந்த ப்ராசஸர்லாம் வச்சுருந்தீங்கன்னா எப்படின்னு தெரியல. பட் இன்டெலுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமைஸ்டு. நீங்கள் ஒரு இன்டெல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ வாங்கிக்கலாம். இப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ரோ நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த இதில் வந்து ப்ரீமியர் ப்ரோ வின் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து விண்டோஸ்க்கும் சப்போர்ட் ஆகும், ஆப்பிளையும் சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து ஒரு புதுசாக ஒரு அங்கே சிப் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, ப்ராசஸர். ரீசெண்டாக Davinci Resolve 17 லான்ச் பண்ணாங்க.
அந்த சிப்புக்காக எக்ஸ்க்ளூசிவாக 17.1 அப்படின்னு வந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியர் ப்ரோட அது வரைக்கும் லான்ச் பண்ணல. ப்ரீமியர் ப்ரோ CC 2020 அதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். Davinci Resolve 16 நான் யூஸ் பண்ணிருக்கேன். 17 நான் டவுன்லோட் பண்ண கிடையாது. Davinci Resolve வந்து 16 யூஸ் பண்ண முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீமியர் ப்ரோ வந்து நான் ஒன்றும் பை பண்ணி யூஸ் பண்ணல, கிராக்டு வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் யூடியூப்லேருந்து எந்த மணி ஜென்ரேட் ஆகலை. அதனால் நான் இது வரைக்கும் ப்ரீமியர் ப்ரோ கிராக்டாக யூஸ் பண்ணுறேன். அது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. நீங்கள் கிராக்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் Davinci Resolve டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். நான் 2 சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். சொல்லப்போனால் 3 சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபிலிமோரான்னு அப்படின்னு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது நம்ம தனியாக பார்ப்போம். இது வந்து எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது முக்கியமா இல்லையான்னு அது நீங்கள் தான் சொல்லணும். என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஒரு வீடியோ இல்லை 10 மினிட்ஸ் ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதோட எக்ஸ்போர்ட்டிங் சைஸ் எவ்வளோ இருக்கணும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு இந்த பிட் ரேட்டில் இவ்வளோ சைஸ் இருக்குன்னு எனக்கு ப்ரீமியர் ப்ரோல தெரியுது. பட் Davinci Resolve எனக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது. Davinci Resolve வந்து நான் வந்து குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்ட்ரிக்ட் டூ அப்படின்னு இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ட் டூங்கிறது நம்மளே பிட்ரேட் செட் பண்ணிக்கிறது, ஆட்டோமேட்டிக்ங்கிறது அதுவே பிட்ரேட் செட் பண்ணிக்கும். ரெஸ்ட்ரிக்ட் டூவில் வச்சு இவ்வளோ பிட்ரேட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ சைஸ்ன்னு Davinci Resolve தெரியாது எக்ஸ்போர்ட் ஆகும்போது. இது வந்து மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே. பட் யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்டர்நெட் கம்மியாக இருந்தால் Davinci Resolve திடீர்னு அதோட அந்த இன்டர்நெட் நீங்கள் வச்சுக்கிறத விட அது ஃபைல்ஸ் அதிகமாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால இதில் வந்து ப்ரீமியர் ப்ரோ வின் ஆயிருக்கு. ஏன்னா எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் எனக்கு தெரிஞ்சு எக்காச்சக்கம் எல்லா சாஃப்ட்வேர்லையும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட்டிங் சைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. பட் Davinci Resolve இன்னும் அந்த ஆப்ஷன் இல்லை. ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது, ஃபிலிமோராவில் இருக்குது, அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுற கைன் மாஸ்டர் அதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. பட் இதில் அது இன்னும் கொண்டு வரல, எப்போ கொண்டு வராங்கன்னு தெரியல. டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியம். டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ், அதாவது டைம்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்து எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் அந்த கட் பண்ணுறது, இந்த கிளிப்பை தூக்கிறது, கிளிப்பை ஆட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் அந்த டைம்லைன் சொல்லுவாங்க. அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது என்னோட லேப்டாப் பொறுத்த வரைக்கும்? எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுலேயும் ப்ரீமியர் ப்ரோ தான் வின் ஆகும் என்னையை பொறுத்தளவுக்கு. உங்கள் லேப்டாப்பில் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த லோ ஸ்பெக்ஸ் கம்ப்யூட்டர்லேயே ப்ரீமியர் ப்ரோ சூப்பராக ஒர்க் ஆகுது. இன்க்ளூடிங் 4K ஃபுட்டேஜ் கூட என்னால் எடிட் பண்ண முடியுது. பட் Davinci Resolve பயங்கரமாக ஸ்டாக் ஆகும். 4K ஃபுட்டேஜெல்லாம் சத்தியமே எடிட் பண்ணவே முடியாது. 1080p ஃபுட்டேஜ் பயங்கரமாக லேக் ஆகுது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு Davinci Resolve கண்டிப்பாக 2 hours ஆகும். அதே ஃபுட்டேஜை நான் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ண ஜஸ்ட் 1 hour 30 minutes அந்த இதிலே நான் எடிட் பண்ணி முடிச்சிருவேன். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இதில் என்னையை பொறுத்தளவுக்கு ப்ரீமியர் ப்ரோ இதில் வின் ஆயிருக்கு. அண்டு கலர் கிரேடிங்னு வரையில் கண்டிப்பாக Davinci Resolve தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கலர் கிரேடிங் எப்படி வேணால் கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. ப்ரீமியர் ப்ரோலையும் இருக்குது. பட் Davinci Resolve கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அண்ட் Davinci Resolve நீங்கள் கலர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அது ஒரு ப்ராஜெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல Davinci Resolve. பட் ப்ரீமியர் ப்ரோவில் அப்போலாம் கிடையாது. அது வீடியோவை மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். Davinci Resolve ப்ராஜெக்ட் மாதிரியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். Davinci Resolve நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அண்டு கலர் டேப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் Davinci Resolve அது ப்ளே பண்ணும்போது நார்மலாக எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் கலர் டேப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டக் ஃபீலிங் ப்ரீமியர் ப்ரோவில் வருது. அடுத்து என்னோட லேப்டாப் ஹீட்டிங் இஷ்யூ. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ப்ரீமியர் ப்ரோ வந்து இன்டெலுக்கு ஆப்டிமைஸ்டு. நான் இன்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஹீட்டிங் ஆக கிடையாது. பட் Davinci Resolve யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேன் சவுண்டு அதை வச்சு நம்ம தெரிஞ்சலாம் ஹீட்டிங் பயங்கரமாக ஆகும் Davinci Resolve. இந்த Davinci Resolve ஒரு 50 to 60 டிகிரி செல்சியஸ் ப்ராசஸர் போச்சுன்னா இது அதோட கம்மியாக தான் போகுது. ஸோ ஹீட்டிங் பொறுத்தளவுக்கு ப்ரீமியர் ப்ரோ தான் வின் ஆயிருக்கு. அப்புறம் எடிட்டிங் ஸ்பீடு அந்த ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான். நீ இதுலேயும் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இதுலேயும் கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகும். பட் கற்றுக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஈஸியாக மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் என்னோட லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு இதை கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. Davinci Resolve கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா அந்த ஸ்டக் ஃபீலிங் இருக்குது. இதுவே ப்ரீமியர் போல் எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டக் இல்லாதனால டக்குன்னு எடிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இதில் ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்டில் தான் இருக்குது. ஆர்கனைஸ்னா பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கிறது, கொச்சலாம் இல்லாத மாதிரி. இதில் வந்து கண்டிப்பாக Davinci Resolve தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனோடனே எனக்கு Davinci Resolve வந்து கிளியராக இருந்தது. இது இங்கே இருக்குது அப்படின்னு கிளியராக என்னால் பார்க்க முடிஞ்சுது. பட் ப்ரீமியர் போல் எல்லாமே அப்படியே கச்சன்னு எல்லாமே கச்சன்னு இருக்குது. அதனால் பார்க்குறக்கு ப்ரீமியர் ப்ரோ வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகிடும். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் Davinci Resolve அந்த ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் நீட்டாக எல்லாமே லேஅவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் Davinci Resolve நான் வின்னு சொல்லலாம். 4K ஃபுட்டேஜை எடிட் பண்ணுறது. 4K ஃபுட்டேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Davinci Resolve பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகும். நீங்கள் 2GB கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா. ஹை ஸ்பெசிஃபிகேஷன் கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தேவையே இல்லை. நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கியம் காஸ்ட்டு தான்.
ஹை ஸ்பெசிஃபிகேஷன் கம்ப்யூட்டருக்கு தேவையே கிடையாது. பட் லோ ஸ்பெசிஃபிகேஷன் மிடில் ஸ்பெசிஃபிகேஷனுக்குலாம் 4K ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ தான் கண்டிப்பாக. மேபி டாவின்சி ரிசால்வ் சில நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% ப்ரீமியர் ப்ரோ தான் 4K ஃபுட்டேஜ் நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு சின்ன சின்ன லேக் இருந்தது, பட் அந்த அளவுக்கு கிடையாது. அடுத்து வீடியோ அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதாவது டாவின்சி ரிசால்வ்லேயும் ப்ரீமியர் ப்ரோலையும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வீடியோ வந்து சேம் கிளாரிட்டி, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் ஆடியோன்னு வரும்போது தான் இதில் வந்து 320 kbps இருக்குது ப்ரீமியர் போல். டாவின்சி ரிசால்வில் 192 kbps தான் இருக்குது. அதாவது இந்த 192 320 என்னன்னு கேட்டிங்கன்னா 320ங்கிறது மேக்ஸிமம் நல்லா ஆடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். பட் 192ல் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 320 இருந்தாலும் சரி 192 இருந்தாலும் சரி அதை கம்ப்ரஸ் பண்ணி 160 தான் மாற்றிடும். ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு ஆடியோ நல்லா இருக்கணும்னா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ போங்க. நான் அதில் ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 320 வரைக்கும் போகலாம். பட் இதில் 192 வரைக்கும் தான் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். இப்போ அப்டேட்டில் என்ன கொண்டாந்தாங்கன்னு தெரில. இது ஒன்று ப்ரீமியர் ப்ரோ இதில் வின் ஆயிருக்கு. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டைமிங். இதுதான் வந்து எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையும் எல்லோரும் பார்க்குறது. இதில் எது வின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ரோ தான். ஏன்னா எக்ஸ்போர்ட்டிங் டைம் வந்து நான் ஒரு 9 minutes ஒரு 8 minutes ஃபுட்டேஜ் 1080p ஃபுட்டேஜ் வந்து நான் எக்ஸ்போர்ட் எடுக்கிற ப்ரீமியர் போல் வித்தவுட் நோ கலர் கிரேடிங் எதுவுமே பண்ணல. சிம்பிள் எஃபெக்ட்ஸ் கட்ஸ் அது மட்டும் தான் பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு 12 minutesல எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். இதே 5 minutes 6 minutesனா ஒரு அந்த ரேஞ்சுலாம் 5 minutesல எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுது. ப்ரீமியர் ப்ரோ சூப்பராக இருக்குது. பட் நான் இதே கலர் கிரேடிங் பண்ணி ஒரு 10 minutes ஃபுட்டேஜ் எக்ஸ்போர்ட் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுது கண்டிப்பாக ப்ரீமியர் போல். டாவின்சி ரிசால்வ்க்கு வருவோம். டாவின்சி ரிசால்வில் நான் 1080p ஃபுட்டேஜ் 10 minutes நான் எக்ஸ்போர்ட் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு 45 minutes ஆகும். கலர் கிரேடிங் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதே டைமிங் தான் எடுத்துக்குது. அப்புறம் ஏன் ப்ரோ ப்ரீமியர் ப்ரோ தான் வின் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு 7 minutes 6 minutes ஃபுட்டேஜ் எடுத்தாலும் எனக்கு ஒரு 10 minutesல எக்ஸ்போர்ட் ஆயிடுது கலர் கிரேடிங் பண்ணாமல். பட் டாவின்சி ரிசால்வில் வந்து நான் எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது கொஞ்சம் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு இது. ஏன்னா 720 எக்ஸ்போர்ட் ஆகும்போது டாவின்சி ரிசால்வ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 1080p நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. இன்க்ளூடிங் 2GB கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. அது என்னன்னு தெரியல. எக்ஸ்போர்ட்டிங் டைம் பொறுத்தளவுக்கு ப்ரீமியர் ப்ரோ பெஸ்ட்டு தான். அடுத்து என்னோட ஒப்பீனியன், இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு? இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னா ரெண்டுத்துக்கும் சலிச்சதே கிடையாது. ரெண்டுமே நார்மலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். உங்கள் லேப்டாப் ஹை ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் எது போகலான்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் எப்படி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா டாவின்சி ரிசால்வ் போங்க. இல்லை நான் வந்து எனக்கு எடிட்டிங்லாம் தெரியும் நான் ப்ரீமியர் ப்ரோ போகிறேன்னா ப்ரீமியர் ப்ரோ போங்க. அப்புறம் நீங்கள் டாவின்சி ரிசால்வ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்து எக்ஸ்போர்ட் ஆகிற சைஸ் மட்டும் அதில் இருக்காது. ப்ரீமியர் ப்ரோவில் அந்த ஆப்ஷன் இருக்கும். அண்ட் டாவின்சி ரிசால்வ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு கீபோர்டு மியூசிக்கு அந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து நீங்கள் டாவின்சி ரிசால்வில் எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ கிராஃபிக்ஸ் அதில் பண்ணிக்க முடியும். பட் ப்ரீமியர் ப்ரோலாம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ரெண்டுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். லோ ஸ்பெசிஃபிகேஷன் வரையில் நீங்கள் ஒரு இன்டெல் ப்ராசஸர் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ போங்க. டாவின்சி ரிசால்வ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்னோட ஒப்பீனியன் பொறுத்தளவுக்கு. ஹை ஸ்பெசிஃபிகேஷன் மீடியம் ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தால் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள்.